நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமையும் நம்ம நினைக்கும்போது, நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறத தள்ளி போட்டுட்டே இருக்கோம். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நானும் இதே மாரி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, நம்ம தோத்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு தாட்ஸ் வந்து என்ன பிஸ்னஸில் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கவே இல்ல. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே, வேலையில தான் மாதம் மாதம் இன்கம் வருதுல்ல உங்களுக்கு. மாதம் 1ஆம் தேதி ஆனா இன்கம் வந்துரும். அது போக உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல. நீங்க ஒரு சீனியர் லெவல்ல இருக்கீங்க. நீங்க எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியது இல்ல. ஆல்ரெடி சம்பளம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அப்படின்னு சொல்லி உங்க மனசுல எல்லாம் தோணிட்டே இருக்கும். ஆனா, நீங்க அதே இடத்துல உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சம்பளம் ஸ்டாக்னன்ட் ஆயிரும். 10 வருஷம் நீங்க அங்க உட்காந்துட்டு இருந்தாலும், 2 வாரத்துல உங்களுக்கு பதிலா இன்னொரு ஆள ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு இப்போ நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. நான் வந்து 15 வருஷமா அந்த கம்பெனியில இருக்கேன். நான் ஒரு 1 மாசம் வரலைனாலும், என்னோட பொசிஷனை யாருனாலயும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யாருனாலயும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, உங்க பொசிஷனை சேஞ்ச் பண்றதுக்கு 2 வாரம் இல்ல, 1 வாரமே போதும். ஏன்னா, கம்பெனிஸ் வந்து அவ்வளோதான் நம்ம மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க அந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா, நீங்களும் மூவ் ஆகணும் அப்படின்னா, ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஒரே இடத்துல உட்காந்துருந்தா, நீங்க அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிருவீங்க. உங்களோட சேலரி ஸ்டாக்னன்ட் ஆயிரும். நீங்க நினைக்கிற அளவுக்கு போகவே முடியாது.